ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமா என்பது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆசிரியர்கள் பணியில் தொடர்வதற்கும் அல்லது பதவி உயர்வு பெறுவதற்கும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று செப்டம்பர் 1ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியது. தகுதி தேர்வு எழுத விருப்பமில்லை என்றால் அவர்கள் அரசின் சலுகைகளை பெற்றுக்கொண்டு ஆசிரியர் வேலையை விட்டு விருப்ப ஓய்வு பெற்று வெளியேறலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் தெரிவித்தது. இந்த தீர்ப்பால் தமிழ்நாட்டில் 2011ஆம் ஆண்டிற்கு முன்பு பணியில் சேர்ந்த சுமார் 1.70 லட்சம் ஆசிரியர்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளது. அந்த மனுவில் ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தை பொறுத்தவரை அது மாநில அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் பல ஆண்டுகளாக ஆசிரியர்களாக பணியாற்றியவர்கள் உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே முந்தைய உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு மனுவில் குறிப்பிட்டுள்ளது.